அம்மை அப்பனே போற்றி யூடியூப் சேனல் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நான் வந்திருப்பது தமிழகத்தில் மிக கடினமான மலையேற்றத்தில் ஒன்றான சதுரகிரி மலைதான். இந்த மலை திசைக்கு 4 என்று 4 திசைக்கு மொத்தம் 16 மலைகள் இந்த மலையை சுற்றி சதுரமாக அமைந்திருப்பதால் இந்த மலையை சதுரகிரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சதுரகிரி மலை மதுரை, தேனி, விருதுநகர் மாவட்டங்கள் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது. கோவில் மட்டும் மதுரை எல்லைக்கு உட்பட்டு அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு செல்வதற்கு 3 பாதைகள் உள்ளது. மதுரை வாழத்தோப்பு பாதை, தேனி வருசநாட்டு பாதை, விருதுநகர் தானிப்பாறை பாதை என மொத்தம் 3 பாதைகள் உள்ளது. இதில் விருதுநகர் தானிப்பாறை பாதை மட்டும்தான் எப்போதும் அனுமதிக்கப்படுகிறது. மற்ற பாதைகள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் ஆடி அமாவாசைக்கு அனுமதிக்கப்படுகிறது. இந்த மலையின் சிறப்புகள் என்னவென்றால், பழனியில் உள்ள நவபாசான முருகன் சிலை போகரால் சதுரகிரி மலையில்தான் உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் இங்குதான் எங்கும் கிடைக்காத பல அற்புதமான மூலிகை உள்ளது. பல சித்தர்கள் இங்கு வந்து பல மூலிகை ஆராய்ச்சிகள் செய்து உள்ளார்கள். இங்கு உள்ள மூலிகையை கொண்டு பலரது நோய்களையும் தீர்த்து வைத்துள்ளார்கள். உடைந்து போன எலும்பை கூட மீண்டும் ஒட்ட வைக்கும் மூலிகை இங்குதான் உண்டு. இந்த மலையில் எங்கும் காண கிடைக்காத ஜோதி மரம், சாயா மரம், கருநெல்லி, உலோகத்தை தங்கமாக மாற்றக்கூடிய மூலிகை போன்ற பல மூலிகை மரங்கள், செடிகள், கொடிகள் என்று பல உள்ளது. அதுபோக கோரக்க சித்தரால் உதகம் என்று அழைக்கப்பட்ட ஒரு மூலிகை சுனையும் உள்ளது. இந்த சுனையில் உள்ள நீர் பல மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இதை எளிதில் யாரும் பயன்படுத்த முடியாது. இந்த சுனையில் உள்ள நீரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நன்கு தெரிந்தவர்களிடம் கேட்டு மட்டுமே பயன்படுத்த முடியும். இங்கு உள்ள சிவபெருமானை வணங்குவதற்காகவும், தவம் செய்வதற்காகவும், மூலிகை ஆராய்ச்சி செய்வதற்காகவும் பல சித்தர்கள் இந்த சதுரகிரி மலையில் வாழ்ந்து வந்துள்ளார்கள். அதுபோக இன்றும் சித்தர்கள் இந்த சதுரகிரி மலையில் வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகிறது. இன்று வரை சித்தர்கள் சிவனை இரவில் வந்து வணங்கி செல்வதாக நம்பப்படுகிறது. அதனால் இரவு 12 மணிக்கு மேல் யாரும் கோவில் அருகே செல்வதில்லை. மற்ற யாரையும் கோவிலின் அருகே செல்வதற்கு அனுமதிப்பதும் இல்லை. பையர்கள் எனப்படும் மலைவாழ் மக்கள் வணங்கப்பட்டு வந்த இந்த கோவில் மதுரை திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தின் போது ராமா கடையா நாயக்கர் என்பவரால் கோவில் கட்டப்பட்டு அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்துள்ளது. பின் 1950க்கு பிறகு வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இந்த கோவில் உள்ளது. கோவிலுக்கு செல்வதற்கு பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம், மகா சிவராத்திரி நாட்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. அதுவும் மதியம் 12 மணிக்கு மேல் யாரையும் மலையேற அனுமதிப்பதில்லை. மழை வருவதற்கோ அல்லது வெள்ளம் வருவதற்கோ வாய்ப்பு இருந்தால் மலையேறுவதற்கு எந்த பக்தருக்கும் அனுமதி தருவதில்லை வனத்துறையினர். மலையின் அடிவாரத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் நடந்துதான் கோவிலுக்கு செல்ல வேண்டும். கோவில் செல்லும் வழியில் காளியம்மன் கோவில், கருப்பசாமி வனப்பேச்சி அம்மன் கோவில், மலட்டாறு, சங்கிலிப்பாறை, கோணத்தலைவாசல், காராம் பசுத்தடம், கோரக்கர் குகை, குளிராட்டி, இரட்டை மகாலிங்கம், சின்ன பசுக்கடை, நாவல் ஊற்று, வருசநாட்டு பாதை சேரும் இடம், பச்சரிசி பாறை, வனப்பேச்சி, யானைப்பாறை, பெரிய பசுக்கடை, பிலாவடி கருப்பசாமி கோவில் என இத்தனை இடங்களை தாண்டி சென்றுதான் சுந்தர மகாலிங்கம் மற்றும் சந்தன மகாலிங்கத்தை நம்மளால் தரிசிக்க முடியும். தற்போது இங்குள்ள தெய்வங்களின் வரலாற்றை பார்க்கலாம். இங்கு சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம், இரட்டை லிங்கம், பிலாவடி கருப்பசாமி என்று ஒவ்வொரு தெய்வங்களும் இங்கு எப்படி வந்தார்கள் என்று அவர்களின் தனித்தனி வரலாறை நாம் பார்க்கலாம். முதலில் சுந்தர மகாலிங்கம், பிலாவடி கருப்பசாமியின் வரலாறை நாம் பார்க்கலாம். இங்குள்ள மலைவாழ் மக்களுக்கு காவல் தெய்வமாக கருப்பசாமி இருந்து உள்ளார். கருப்பசுவாமியை சோதிப்பதற்காக சிவபெருமான் மாறு வேடத்தில் கருப்பன் காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள ஒரு பசுவின் பாலை திருடி குடித்துள்ளார். வந்தது சிவபெருமான் என்று தெரியாமல் கருப்பசுவாமி, என் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் நீ பாலை திருடியா குடிக்கிறாய் என்று தன் கையில் இருந்த பிரம்பால் அடித்துள்ளார். அடிக்கும்போது சிறிது சாய்ந்த சிவபெருமான்
தன் சுயரூபத்தை கருப்பசுவாமிக்கு காண்பித்து, உன் காவலை சோதிப்பதற்காகத்தான் நான் இந்த மாறுவேடத்தில் வந்தேன். நீ காவலில் சிறந்தவன்தான். நீ அடிக்கும்போது நான் சாய்ந்ததால் இதே இடத்தில் சாய்ந்த லிங்கமாக இருப்பேன். என்னை காண வரும் பக்தர்களுக்கும் இந்த மலைக்கும் நீயே காவல் தெய்வமாக இருந்து காவல் காக்க வேண்டும் என்று கருப்பசுவாமிக்கு ஆசி வழங்கி அவர் மறைந்தார். சிவபெருமான் கோவிலுக்கும் அங்கு வாழும் மக்களுக்கும் சிவனை பார்க்க வரும் பக்தர்களுக்கும் காவலாக அங்குள்ள பிலா மரத்தடியில் அமர்ந்து உள்ளார். அதனால் அவருக்கு பிலாவடி கருப்பு என்றும் பெயர் வந்தது. இனி சந்தன மகாலிங்கம் வரலாறை நாம் பார்க்கலாம். சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வரர் திருவுருவக் காட்சி கோலம் எடுப்பதற்கு பிரிங்கி முனிவர்தான் காரணம் என்று எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் தாய் பார்வதி சதுரகிரி மலையில் உள்ள சிவலிங்கத்திற்கு தினமும் சந்தன அபிஷேகம் செய்து சிவனை வழிபட்டு அவரிடம் ஆசி பெற்றே சிவனில் பாதியை பெற்றார். அப்படி பார்வதி தாயார் கைகளால் தினமும் சந்தன அபிஷேகம் செய்யப்பட்ட லிங்கம்தான் சதுரகிரி மலையில் இருக்கும் சந்தன மகாலிங்கம் ஆகும். இனி இரட்டை லிங்கம் வரலாறை நாம் பார்க்கலாம். சதுரகிரிக்கு வந்த கணவன் மனைவி இருவர்கள் தங்களுக்குள் சிவன் பெரியதா இல்லை விஷ்ணு பெரியதா என்று பேசிக்கொண்டு வந்துள்ளார்கள். கணவன் சிவபக்தர் ஆவார், மனைவி விஷ்ணு பக்தை ஆவார். பேச்சு ஒரு கட்டத்தில் முத்தி வாக்குவாதம் ஏற்பட்டு தங்களுக்குள் போட்டி வைத்தனர். நீ விஷ்ணுவை தவமிருந்து கூப்பிடு, நான் சிவனை தவமிருந்து கூப்பிடுகிறேன். எந்த தெய்வம் முதலில் வருகிறதோ அந்த தெய்வம்தான் பெரியது என்று இருவரும் பேசிக்கொண்டு தீர்மானம் செய்து மாறி மாறி சிவனையும் விஷ்ணுவையும் தவமிருந்து கூப்பிட ஆரம்பித்தார்கள். விஷ்ணுவை தவமிருந்து கூப்பிட்ட மனைவிக்கு சிவபெருமான் காட்சியளித்தார். நான் விஷ்ணுவைத்தானே கூப்பிட்டேன், சிவபெருமான் நீங்கள் வந்திருக்கிறீர்களே என்று அந்த மனைவி கேட்க, சிவபெருமான் நானும் விஷ்ணுவும் வேறில்லை, இருவரும் ஒன்றுதான் என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லவே நான் இங்கு வந்தேன் என்று சிவபெருமான் கூறினார். தன் தவறை உணர்ந்த இருவரும் மன்னிப்பு கேட்டு, நான் இனி தெய்வத்தை நேரில் பார்த்துவிட்டேன், எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை, எங்கள் இருவருக்கும் முத்தி அளிங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். சிவபெருமான் இருவரையும் 2 லிங்கமாக மாற்றி ஒன்று சிவலிங்கம் மற்றொன்று விஷ்ணு லிங்கம் என்று பெயர் வைத்து அங்கிருந்து அவர்களுக்கு முத்தி அளித்து மறைந்தார். இதுதான் இரட்டை லிங்கத்தின் வரலாறு. நான் சொல்லப்படாத பல விஷயங்களும் அற்புதங்களும் வரலாறுகளும் இன்னும் இந்த சதுரகிரி மலையில் இருக்கிறது. நான் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாயா.